அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி இங்கே இருக்க சதையெல்லாம் எடுத்து காலில் வைப்பாங்க, கையில் வைப்பாங்க. அது செட் ஆகாது. உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு ஆப்ரேஷன். கடைசியா அம்மாகிட்ட ஒரு பர்ஸ் இருக்கு. அந்த பர்ஸ்ல ஒரு கிழிஞ்ச ரூ. 10 இருக்கு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் அப்ப 6த் படிக்கிறேன். நம்மளுக்கு வந்து அந்த நர்ஸ் ரூம்லேருந்து ஒரு ஃபோன் கால் வருது. அப்போ மொபைல்லாம் கிடையாது. ஒரு ஒரு காமன் கால்லேருந்து ஃபோன் வந்தோனே தோட்டத்துலேருந்து வருதுன்றாங்க. சரி அம்மா போய் ஃபோன் எடுக்கும்போது ஜானகி அம்மா பேசினாங்க. அவருக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம லேண்ட்லாம் வித்தது. வேற என்ன சரி பண்றது? அப்படின்னும்போது அவங்களுக்கு பேசுறதுக்கும் ஆள் கிடையாது. நான் இவ்வளவு பையன் தான். ஒரு 6 மணிக்கோ 6:30 மணிக்கோ சந்திரன் ஒருத்தர் வந்து தோட்டத்துலேருந்து வந்து ஒரு தினத்தந்தி நியூஸ் பேப்பர்ல சுருட்டி ஒரு ஒரு கட்டு மாதிரி ஒன்று கொடுத்துட்டு போனாரு. நாளைக்கு பில்லு பே பண்ணணும். என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். அந்த நேரத்துல அந்த பேப்பர் என்ன இருக்குன்னு திறந்து பார்த்தா ரூ. 100 கட்டு, ஒரு 10 கட்டு. அந்த ஹாஸ்பிட்டல் பில்லை பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் எம்ஜிஆர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எந்தெந்த சொத்தெல்லாம் வித்தீங்களோ திருப்பி வாங்குங்கன்னு அம்மாட்ட சொன்னாரு. அதே காசுல அம்மா வந்து ஊர்ல வேற லேண்டு, இதோ இப்போ உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்க இந்த ஃப்ளாட்டு, இது எல்லாமே எம்ஜிஆர் கொடுத்த காசுல வாங்கினது. அது வந்து நன்றி மறக்கவே முடியாது.